அண்ட் ஸ்டார்ட்டோட எபிசோட் ராஜி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க ராஜிக்கு கையை பிடிச்செல்லாம் வந்து டான்ஸ் சொல்லி தராங்க. ராஜிக்கு ஒரு மாதிரி இருக்கேம்மா இப்படி சுடிதார் போட்டு வந்தால் எப்படி சொல்லி டான்ஸ் ஆட முடியும், சாரி கட்டினா நம்ம ஒழுங்காக ஆட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் நல்லா ஆடுவேன்றாங்க. சரி ஆடுமா அப்படின்னுவாங்க. ராஜி ஆடுறதை பற்றி இதெல்லாம் ஒரு டான்ஸ் அம்மா, இப்படியெல்லாம் ஆடினா போட்டியில் நீ போய் ஜெயிப்பியா என்ன, இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்கன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய டான்ஸ் மாஸ்டர் சொல்லி தருவாங்க. இல்லை வேண்டாம் நானே சொல்கிறேன், இல்லை டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப சூப்பராக சொல்லி தருவாங்கன்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ராஜி க்ளோஸாக நின்று ஆடுவாங்க. ராஜி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சரிம்மா இந்த டைம் நல்லா இல்லை, நீ அடுத்த ரவுண்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ராஜி பதட்டமாக வெளியே ஓடி வராங்க. கதிர் ராஜியை பற்றி யோசிச்சுட்டே வரும்போது குறுக்கால ஒரு வண்டிக்காரங்க வந்துடுவாங்க. ஜஸ்ட் மிஸ்ட் அவங்க ஏற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்து வர மாட்டிங்களா, இல்லை சாரி தெரியாமல் ஏதோ ஒரு டென்ஷன்லானுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அங்கேருந்து போனோன்னே ராஜிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியல அவங்களுக்கு. அப்புறமா ராஜி கால் பண்ணுறாங்க. சொல்லு கதிர், ஆமாம் எப்படி இருக்காங்க, சேஃபாக இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா உனக்குன்னுவாங்க. சொல்லாமல் தங்கிட்டு இருப்பாங்க. உன்னதான் ஏதாச்சும் பிரச்சனையா, பிரச்சனைலாம் எதுவும் இல்லைன்றாங்க. அப்படியே பத்திரமா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணி சரியா ஓகேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா ராஜி ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலை வச்சுடுவாங்க. மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. கதிர்கிட்ட இங்கே நடந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், அவன் வந்து பெரிய பிரச்சனை பண்ணாலே போயிடுவான், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி முடிவெடுக்காங்க. கதிர் ராஜியோடைய வாய்ஸ்ல ஏதோ ஒரு மாதிரியான ஒரு பதட்டம் தெரிஞ்சுது. என்ன நடக்குது ஒன்றும் புரியலன்ட்டு கதிருமே ரொம்பவே குழப்பமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பண்ணுறது ஒன்றுமே புரியலன்ட்டு ரொம்பவே குழம்பி போய் இருந்துட்டு இருக்காங்க. கதிரும் இந்த பக்கம் ராஜியுமே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து மறுபடியும் வந்து ராஜி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா வேணும்னே ராஜி இடிச்சிட்டு போகிறாங்க. ராஜி செம்ம காண்டாகிறாங்க. செல்ஃபி எடுத்துக்கலாம், செல்ஃபி இருக்கு, ஏமா செல்ஃபி எடுக்கிறதுல கூட என்னம்மா தப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாங்க. ராஜி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அங்கே இருக்கிற லேடிஸ் கிட்ட அதே மாதிரி தான் பேசுவாங்க. ராஜி இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் தங்கமயில் சுகன்யா ரெண்டு பேரும் சோப்பா வெளுத்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கவும் கோமதி ஏண்டி இதெல்லாம் ஆம்பளைங்க பார்த்துப்பாங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னுவாங்க. அப்புறமா தங்கமேலுடைய அம்மா வராங்க. வாங்க சம்மதி உட்காருங்கன்னுவாங்க. சுகன்யா நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு போகிறாங்க. மயில் இந்த மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு பையன், அப்படியே சூப்பர்மா குழந்தை பிறந்திருக்கு. ஆமாம் நம்ம வீட்டில் தான் ஒரு குழந்தை காட்சியும் இல்லை, என்ன சம்மதி இல்லை ஒன்றும் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னடி உன் மாமி இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசாமா, அவங்க நான் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சப்போ வந்து இப்படி தாம்மா பேசிட்டு இருக்காங்க, இருந்தாலும் மாமியை பண்ணுறது தப்புடின்னுவாங்க. ஆமாம் என் மாமியை அட்டாச் பண்ணுறது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சுகன்யா வராங்க. இல்லைம்மா சுகன்யா அது வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவாக இருந்தாலும் பட்டு பட்டுன்னு பேசலாம், நான் நியாயத்து பக்கம் நிற்கிறவா அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னடி இந்த பொண்ணு இப்படி பேசுது, நம்பலாமா இந்த பொண்ணு, இல்லைம்மா சுகன்யா நம்பலான்னு தங்க மாதிரி சொல்கிறாங்க. நல்ல விஷயம் என்னாச்சு, அதாம்மா நல்ல விஷயத்தில் நிலத்தை விற்று தான் கதிருக்கும் மீனாவுக்கும் பணம் கொடுக்க போகிறாங்களா. ஏண்டி இப்போ தேனி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டால் கேட்டோம்மா, மாமா அப்படியெல்லாம் இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க, அப்படியே விட்டு வைக்காதுன்னு ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் நடக்குது. அதில் வந்து ராஜியை ஒரு பாய் கூட சேர்ந்து ஆட வைப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிடுவாங்க. ராஜி பதட்டமாக இருக்காங்க. ஏன்பா அந்த டோரை லாக் பண்ணிடுப்பான்னுவாங்க. அப்படியே ராஜி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.